இந்த பயம் என்பது ஏதோ ஒரு டம்பிளிங் கிடையாது. நான் வெளி தோட்டத்தை அப்படியே நான் பயந்து நடுங்கி என்னுடைய இருதயத்திலேயோ ஒரு பயம் இல்லாமல் இருக்கிற நிலையா. இந்த பயம் என்கிறது என்ன அப்படின்னா தேவனை கனம் பண்ணுவது. எந்த மனிதன் பயப்படுகிறானோ அந்த மனிதன் தேவனை என்ன பள்ளிக்கூடத்துல ஒரு வாக்கியார் இருந்தார், சமூக அறிவியல் டீச் பண்ணுவார். அடிச்சே படிக்க வச்சிருவார். அடிப்பாருங்க, ரொம்ப அடிப்பாரு. ஆமா, ஒரு முறை ஒரு தம்பி வந்து என்ன பண்ணிருக்காரு, நல்லா அடி வாங்கிருக்காரு. அவர் அடி பிரிச்சுட்டாரு. அப்ப இந்த தம்பிக்குள்ள ஒரு உணர்வு, என்னடா இவர் கிளாஸ்ல எப்ப பார்த்தாலும் நம்ம என்ன பண்றோம், அடி வாங்குறோம். இனிமே நம்ம என்ன செஞ்சிட வேண்டியதான், நம்ம வந்து படிச்சிட வேண்டியதான்னு சொல்லி இந்த தம்பி பாருங்க வீட்டுக்கு போன உடனே அவன் விளையாடுறதெல்லாம் விட்டுட்டு முதல்ல உட்காந்து இவர் பாடத்தை என்ன செஞ்சிடும், படிச்சுட்டு அதுக்கப்புறம் விளையாடலான்னு ஒரு முடிவு எடுத்து அவர் படிக்க ஆரம்பிச்சார். அதுவரை படிக்கவே மாட்டான் அந்த தம்பி. ஆனா இவர் அடிக்கிற அடியை பார்த்துட்டு அவனுக்கு என்ன வந்துருச்சு, பயம் வந்து புக்கை திறந்து உட்காந்து படிச்சுட்டு அதுக்காக படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதிருக்கிறார். அந்த டெஸ்ட், கிளாஸ் டெஸ்ட் எழுதுனா இவனுக்கு முன்னாடி எல்லாம் லைன்ல எடுக்கிறாங்க. அவர் திருத்தி கொண்டு வந்திருக்கிறார். கொண்டு வந்து அடி இழக்கிறாரு. அவ்வளவு அப்படியே பிடிச்சிட்டு அடி வாங்கிட்டு ஓடுறாங்கட்டு. அப்ப இவனுக்கு ஒரே பயம். பாருங்க, இந்த தம்பியை பார்த்து அவர் சொன்னாரா, எல்லாத்தையும் அடிச்சிட்டாரு. தம்பி நீ நல்லா படிப்பியாப்ப, நல்ல மார்க் வாங்கிடுற அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சொன்ன உடனே இவனுடைய இருதயம் என்ன ஆயிடுச்சு, ஒரு பெரிய சந்தோஷம். தம்பி நீ நல்லா படிச்சினா நீ பெரிய ஆள் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உனக்கு இதை கேட்ட உடனே ஒரு இருதயமே அப்படி குளிர்ந்து போச்சு. இவ்வளவு காலம் அடி வாங்கிட்டு இருந்த ஆளு இன்னைக்கு அடி வாங்காம போய் அந்த பெஞ்சில உட்காந்து அவன் கண்ணெல்லாம் கண்ணீர். சரி இவ்வளவுதானா, இதை நல்லா முழு மனசா செஞ்சுட்டா என்ன நல்ல மார்க் வாங்கிடலாம், நல்ல பேர் வாங்கிடலாமே. அவன் ஒரு முடிவு எடுத்தானா, இனி இந்த சாட்டை நான் என்ன செய்ய மாட்டேன், நான் அடியே வாங்க மாட்டேன். அதுக்கு என்ன செய்ய போறேன், நான் டெய்லி போய் நான் படிக்க போகிறேன் என்று சொல்லி பாருங்க, அவன் அனுதினமும் நல்லா படிக்க ஆரம்பிச்சான். வேற சப்ஜெக்ட் எப்படி படிக்கிறானோ இல்லையோ, அவருடைய சப்ஜெக்ட ரொம்ப கருத்தா படிச்சு 10க்கு 10, 25க்கு 25 இப்படி மார்க் வாங்கி, இப்ப பாருங்க அந்த வாத்தியாரை பார்த்தாவே இவருக்கு இந்த தங்கம் ஒரு மதிப்பு, நல்ல ஒரு ஆசிரியர் இவர் அப்படின்னு சொல்லி அவன் அநேக இடங்களில் மெச்சிக்கொண்டான். காரணம் என்ன தெரியுமா, அவர் என்ன பண்ணாரு, அவன் படிக்க வைத்து ஒரு மாறுதலை ஏற்படுத்தினார். அல்லேலூயா.